Hello friends, இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்வீட்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஒரு ஸ்வீட் இல்ல 4 ஸ்வீட் ரெசிபி வந்து பார்க்கறோம். காஜு கத்லி, குலாப் ஜாமுன், மோத்திச்சூர் லட்டு, கீ மைசூர் பாக். இந்த வீடியோ பார்க்கறவங்களுக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ். நம்ம ஒரு saree வந்து கிவ் அவே பண்ண போறோம். இந்த saree தான் கிவ் அவே பண்ண போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து கடைசியா கேக்குற क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணிட்டு கூடவே சீக்ரெட் கோட கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த கமெண்ட்க்கு யாருக்கு அதிக லைக்ஸ் வருதோ அவங்களுக்கு தான் இந்த கிவ் அவே பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்வீட் செய்யறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இந்த வெயிட் மிஷின். நம்ம எல்லாத்தையும் கரெக்ட்டான மெஷர்மென்ட்ல பண்ணா நமக்கு ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட்டா வரும். சோ இத மஸ்ட் வாங்கி வெச்சுக்கோங்க. தீபாவளி ஸ்வீட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது குலாப் ஜாமுன். எல்லாருக்கும் பிடிச்ச இந்த குலாப் ஜாமுன் தான் நம்ம செய்ய போறோம். நான் சொல்ற மாதிரி கரெக்ட்டான மெஷர்மென்ட்ல செஞ்சு பாருங்க. குலாப் ஜாமுன் டேஸ்டா ஜூசியா வரும். கண்டிப்பா இத இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்வீட்லெஸ் கோவா வந்து 400 கிராம்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. மைதா வந்து ஒரு 160 கிராம், சர்க்கரை வந்து 1.5 கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. சர்க்கரையோட பாதி அளவுக்கு நம்ம வந்து தண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்வீட்லெஸ் கோவா நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட லம்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ இது கூட 160 கிராம் நம்ம மைதாவை ஆட் பண்ண போகிறோம். மைதா சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ண போகிறோம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமா வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஸ்வீட் செய்யறப்ப தண்ணி கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் தண்ணி அதிகமாக ஆகாது. ஸோ தண்ணி கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சப்பாத்தி மாவை விட சாஃப்டா இருக்க மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஈவன் சைஸா இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரே ஈவன் சைஸா நம்ம வந்து பிரிச்சு எடுத்து வச்சிருக்கோம். இதை நல்லா உருண்டை பிடிச்சுக்கோங்க. நல்லா வெடிப்பு இல்லாத மாதிரி உருண்டை பிடிச்சுக்கோங்க. அப்பதான் பொரிக்கிறப்ப வெடிப்பு இருக்காது. நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ண போறோம். இதுக்கு இப்போ சுகர் சிரப் பண்றதுக்கு நம்ம 1.5 kg வந்து சுகர் எடுத்துக்கோங்க. இது கூடவே சர்க்கரையோட பாதி அளவுக்கு நம்ம வந்து தண்ணி எடுத்துக்க போறோம். இதுதான் வந்து சர்க்கரை பாகு செய்யறதுக்கான கரெக்டான பக்குவம். இது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு கம்பி பாதம் அளவுக்கு இந்த சுகர் சிரப்பை வந்து நீங்க இறக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு 5 டிராப்ஸ் அளவுக்கு வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து சர்க்கரை பாகு வந்து கிறிஸ்டல் ஆகாம இருக்கும். இப்போ மிதமான சூட்ல இருக்க எண்ணெயில நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா குலாப் ஜாமுனும் இதுல வந்து போடலாம். போட்ட உடனே கொஞ்சம் லைட்டா திருப்பி விடுங்க. இல்லைன்னா எல்லாமே அடியில போய் ஸ்டே ஆகி அடியில வந்து அடிப்பிருக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதை லைட்டா வந்து திருப்பி விடுங்க. இல்லைனா வந்து ஒரே சைடு வந்து கலர் ஆகிடும். ஸோ எல்லா சைடும் சேம் கலர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க. இப்போ எல்லா குலாப் ஜாமுனும் நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற வரையும் இதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சா வெளியவும் உள்ளேயும் நல்லா வந்து வெந்து வரும். ஃப்ளேம் அதிகமாக இருந்துச்சா மேலே கலர் வந்துடும், உள்ளே வந்து வேகாது. அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்சதை டேரெக்டாக வந்து சுகர் சிரப்பில் ஆட் பண்ணாமல் 1 நிமிஷம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஜூஸியான குலாப் ஜாமுன் ரெடி. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான குலாப் ஜாமுன் நம்ம சேனலில் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த தீபாவளி ஸ்வீட்ஸ்க்கு நம்ம மோத்திச்சூர் லட்டு தான் ட்ரை பண்ண போகிறோம். சூப்பரான மோத்திச்சூர் லட்டு வீட்டிலே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் சொல்கிற மாதிரி மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அழகாக டேஸ்டியாக ஒரு மோத்திச்சூர் லட்டு வீட்டிலே செஞ்சிடலாம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 3 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 பிஞ்ச் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சின்ன லம்ஸ் கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. கவர் இந்த மாதிரி கவர் இல்லைனா நீங்கள் வந்து பால் கவர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ அரைச்சிருக்க பேட்டரை இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு சின்ன சின்ன முத்து போல் நம்மளுக்கு வந்து பூந்தி வரணும். அதுக்காக தான் இந்த கவரில் ஊற்றி நம்ம பொரிக்க போகிறோம். உங்களுக்கு நார்மலான நீங்கள் லட்டு வேணும்னா நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த ஜெல்லி கரண்ட்லேயே வச்சு நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். நம்ம மோத்திச்சூர் லட்டு செய்கிறதுனால இந்த மாதிரி கவர் யூஸ் பண்ணுறோம். இப்போ எண்ணெயோட பாதி அளவுக்கு நம்ம வந்து கீ ஆட் பண்ணுறோம். ஏன்னா மோத்திச்சூர் லட்டு வந்து அந்த கீ ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும். அதனால நம்ம வந்து பாதி நெய் சேர்க்குறோம். நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி சின்ன ஓட்டையாக வந்து போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் கடாய்க்கு மேலே வச்சு அப்படியே பிடிச்சிங்கன்னா சின்ன சின்ன சொட்டா வந்து நம்மளுக்கு வந்து இந்த பூந்தி வரும். அவ்வளோதாங்க, சூப்பராக குட்டி குட்டி பூந்தி வந்து ரெடி. இதை அப்படியே வடி கட்டிட்டு நம்ம வந்து இதை சக்கரை பாகில் சேர்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் பெரிய பெரிய இந்த மாதிரி பீசஸும் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை தனியாக எடுத்து நல்லா மசிச்சு விட்டுருங்க. இல்லைனா லட்டில் வந்து அங்கங்கே பெரிய பீசஸாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம சக்கரை பாகு வந்து ரெடி பண்ண போகிறோம்.
இப்போ எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் 2 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்திருக்கோம். அதுக்கு பாதி அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். அதாவது 2 கப் சர்க்கரைக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கிளியராக கொதிச்சு வரணும். இந்த மாதிரி வந்து கொதிச்சு வரணும். இப்போ வந்து நம்ம இது கூட வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணுறோம். கூடவே வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுங்க. ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ண வேணாம். இது நல்லா கொதிச்சு வரணும். ஒரு கம்பி பதம் வரணும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க இந்த பூந்தியை இது கூட சேர்த்துருங்க. இது கூடவே வந்து வெள்ளரி விதை அப்படி இல்லைனா வாட்டர்மெலன் சீட்ஸ் இல்லை நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓவர் நைட் வந்து அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் இது வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி பூந்தி ரொம்ப கிறிஸ்பியாக நீங்கள் வந்து பொரிச்சிடாதீங்க. அப்போ வந்து அது சோக் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். கொஞ்சம் மெதுன்னு இருக்கணும். அந்த ஸ்டேஜில் வந்து பூந்தியை வந்து எடுத்துருங்க. இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஊற வச்சு எடுத்தாச்சு. ஃபுல்லான எல்லா சுகர் சிரப்பையும் இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. இப்போ வந்து இது கூட ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை சின்ன உருண்டையாக நம்ம வந்து பிடிச்சி எடுக்க போகிறோம். நல்லா ப்ரெஸ் பண்ணி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஷேப் வந்து கிடைக்கும். இல்லை உதிரியாக சீக்கிரம் வந்து இது உடஞ்சிரும். நல்லா டைட்டாக வந்து உருண்டையாக வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த மோத்திச்சூர் லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான மோத்திச்சூர் லட்டு ரெடி. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த மோத்திச்சூர் லட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம தீபாவளி ஸ்வீட்ஸில் பார்க்க போகிறது காஜு கத்லி. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த காஜு கத்லியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து நான் 1/4 கிலோ அளவுக்கு முந்திரி வந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 160 கிராம் வந்து சர்க்கரை எடுத்துக்கிறோம். அது கூட ஒரு 50 ml மட்டும் தண்ணி சேர்த்து நல்ல சுகர் சிரப் வந்து கொதிச்சு வரட்டும். அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு ஸ்வீட்லெஸ் கோவா ஆட் பண்ணிக்கோங்க. இது ஸ்வீட்லெஸ் கோவா நல்லா கரைஞ்சி வரணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அடி பிடிக்கவே கூடாது. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா வந்து இது சாஃப்டாக வரணும். இப்போ இதை நம்ம ஒரு பட்டர் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சூடு ஆறுற வரையும் இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ இதுக்கு மேலே இன்னொரு பட்டர் ஷீட் போட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து திரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா அழகாக பிளேட் மாதிரி இதை வந்து ஈவனாக வந்து நீங்கள் வந்து இதை திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஈவனாக நல்லா நம்ம எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு 1 hour வந்து நீங்கள் நல்லா அப்படியே காய விட்டுருங்க. அப்போ தான் நல்லா செட் ஆகும். செட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சில்வர் லீஃபை வந்து நம்ம இதுக்கு மேலே வச்சுக்கலாம். இது ஆப்ஷனல். நீங்கள் வீட்டில் சாப்பிட்றதா இருந்தால் இது தேவையே இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம டைமண்ட் ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸாக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான காஜு கத்லி ரெடி. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட்டு, ஆனால் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸாக. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து நம்ம தீபாவளி ஸ்வீட்ஸில் பார்க்க போகிறது கீ மைசூர் பாக். எல்லாருக்குமே பிடிக்கும். வாயில் போட்டதும் கரையிற மாதிரி ஒரு கீ மைசூர் பாக் ரெசிபி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸை கரெக்டாக நோட் பண்ணி செய்யுங்க. ஒரு 100 கிராம் வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 10 கிராம் அளவுக்கு நம்ம மைதா மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 120 ml வந்து ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட லம்ஸ் இருக்கவே கூடாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வேணும்னா நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 375 கிராம் வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 120 ml அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கிளியராக இந்த மாதிரி சக்கரை பாகு வந்து ரெடி ஆகணும். திக்கான சக்கரை பாகாக ரெடி பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அதே மாதிரி லோ ஃப்ளேம் வச்சு கிளறி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் லோ ஃப்ளேம் வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. இல்லைனா அடி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நான் ஒரு 320 ml அளவுக்கு நான் வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து 3 பாகமாக நம்ம பிரித்து ஆட் பண்ண போகிறோம். கீ ரொம்ப இதுக்கு அவசியம். நீங்கள் வந்து இவ்வளோ கீ ஆட் பண்ணுறேன்னு யோசிக்காதீங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். இப்போ கீ ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது அப்சர்வ் ஆகிடும். அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுங்க. இந்த மாதிரி கீயை வந்து 3 பாகமாக பிரித்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நீங்கள் கீ ஆட் பண்ணதும் கொஞ்சம் வெளியே இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் கிளறிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து அப்சர்வ் ஆகிடும். இந்த மாதிரி 3 டைம் நீங்கள் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு அல்வா பதம் மாதிரி ஆகணும். நம்ம கடாயில் வச்சு சுற்றணும்னா ஒட்டாத மாதிரி இந்த மாதிரி சுழண்டு வரணும். இதுதான் இதுக்கு கரெக்டான ஸ்டேஜ். அவ்வளோதாங்க. ஒரு டின்ல வந்து பட்டர் பேப்பர் ஒட்டிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பேட்டரை அப்படியே உடனே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இல்லைனா வந்து இது செட் ஆகாது. ஸோ நல்லா அல்வா மாதிரி திரண்டு வந்த அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பட்டர் பேப்பர் போட்டு ஒரு டின்னுக்கு வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 3 ஹவருக்கு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே காய வச்சுருங்க. அப்போ தான் நல்லா செட் ஆகும். நீங்கள் அப்பயே எடுத்து கட் பண்ணால் இது கட் பண்ண முடியாது. ஒரு 3 ஹவர் நல்லா செட் ஆகட்டும். நம்ம 3 ஹவர் இதை எடுத்து வச்சுட்டு இப்போ கட் பண்ண போகிறோம். இது சைட்லலாம் நீங்கள் நல்லா நெய் தடவிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ண வேண்டியதில்லை. அப்படியே நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அழகாக வந்துடும். அவ்வளோதாங்க. இதை சின்ன சின்ன பீசஸாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பரான கீ மைசூர் பாக் ரெடி. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். சூப்பரான தீபாவளி ஸ்வீட்ஸ் 4மே நம்ம பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சொன்ன மாதிரி கிவ் அவேயோட கொஷின் வந்து இப்போ நம்ம கேட்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எத்தனை டைம் வந்து நம்ம தீபாவளி அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணோன்னு பார்த்துக்கோங்க. இப்போ சீக்ரெட் கோடு என்னென்னா உங்களோட நேமோட ஃபஸ்ட்டு 3 லெட்டர் எடுத்துக்கோங்க. அந்த 3 லெட்டர் கூட நம்ம எத்தனை டைம் வந்து தீபாவளின்ற வேர்டை யூஸ் பண்ணுமோ, சப்போஸ் வந்து உங்கள் நேம் வந்து ஸ்ரீயாக இருந்தால் SRI நம்ம வந்து ஒரு 10 டைம்ஸ் யூஸ் பண்ணால் SRI 10 அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் நேமோட ஃபஸ்ட்டு 3 லெட்டர் அப்புறம் நம்ம எத்தனை டைம் யூஸ் பண்ணுமோ அந்த கோடு அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு யாருக்கு அதிகமான லைக் வருதோ அவங்களுக்கு தான் இந்த கிவ் அவே. நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம என்னைக்கு அதை கவுண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட அட்ரஸ்க்கு இதை கொரியர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.